நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்மளோட ராய்நெட் ஐடியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோ ஃபினான்சஸ் சிஎம்எஸ் பில் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மற்ற கம்பெனியில் நம்ம எப்படி சிஎம்எஸ் பில்லிங் பண்ணுறோமோ அதை போல் நம்ம ராய்நெட்டோட ஐடியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிஎம்எஸ் பில்லிங் வந்து பண்ணலாம். ஸோ நமக்கு அப்ரூவலுமே பேங்க்கில் டெபாசிட் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுக்குறதுமே அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் நமக்கு பணமாக ஏறிடுது. ஸோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. 24 ஹவர்ஸ் இதில் வந்து பில்லிங் அடிச்சுக்கலாம். அதில் தான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 சர்வர் இருக்குது, சரிங்களா. ஸோ நீங்கள் எந்த சர்வரில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சிஎம்எஸ்க்கு பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஓன் சர்வர் ஃபின்பே அப்படிங்கிற ஒரு சிஎம்எஸோட ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போ பில்லிங் அடிக்க போகிறோம். எல்என்டிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம பில்லிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் கேட்குது, சரிங்களா. ஸோ இப்போ மற்ற கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே மட்டும்தான் நம்ம பில்லிங் அடிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம ராய்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் 24 ஹவர்ஸ் நைட்டு 12 மணிக்கு கூட நீங்கள் பில் அடிச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அமௌண்ட் கேட்குது. ஸோ பில்லிங் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது, சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எந்த கம்பெனி பில் எடுக்க போகிறீங்களோ அந்த கம்பெனி வந்து சூஸ் பண்ணிங்க. நான் இப்போ வந்துட்டு எல்என்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே எம்ப்ளாயி கோடு கேட்குது, எம்சி கோடு கேட்குது, சரிங்களா. ஸோ எல்என்டி கம்பெனிக்கு வந்து ஒரு எம்சி கோடு இருக்குது. ஸோ அந்த எம்சி கோடுங்கிறத என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கோடு கேட்டுருக்கு, சரிங்களா. இந்த டீட்டெயில் எல்லாமே அந்த எம்ப்ளாயி சொல்லிவிடுவாங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் பில் அடிக்கிறதுனாலே உங்களுக்குமே தெரியும், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிங்க. ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் எல்லாம் ஷோ ஆகும். யாரோட டெபாசிட்டர் யாரோட பேருக்கு நீங்கள் பில் அடிக்க போகிறீங்க, அவரோட மொபைல் நம்பர் எல்லாமே நமக்கு மேலே போட்டு கீழே வந்துடும். ஸோ இங்கே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கேட்குது, சரிங்களா. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபிங்கிறது சென்ட் ஆகும், சரிங்களா. ஸோ அந்த ஓடிபி வந்துட்டு யாரோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு ஓடிபி போகும். அந்த ஏஜென்ட் வந்து ஓடிபி போட்ட சொன்னாங்க அப்படின்னா நம்ம போட்டோன்னா பில்லிங் வந்து ஆகிடும், சரிங்களா. ஸோ ஓடிபிங்கிறது வந்துச்சு. ஸோ அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கலெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பில்லிங் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு, சரிங்களா. ஸோ இது ஒரு பில்லு. இதில் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடிங்கிறத நம்ம காப்பி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிக்கலாம். ஸோ இந்த பில்லு வந்து ஒரு ஃபார்மேட் வந்தது இல்லையா, அந்த ஃபார்மேட் மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம அந்த ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே போனோம் அப்படின்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம பில் அடித்ததுக்கான அமௌண்ட்டு அதோட ரெசிப்ட் இதில் தான் காட்டும். ஸோ அந்த ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சர்ன் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஸ்டாஃபுக்கு, அதாவது அந்த பில்லிங் அடிக்க வருவாங்க இல்லையா, அந்த எம்எஃப்ஐ கலெக்ஷன் பண்ணிவிட்டு வரக்கூடிய அந்த பணத்தை பில்லிங் அடித்து ஸோ இது போல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பில் அடித்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் ரிசிப்ட்டை, சரிங்களா. ஸோ எங்கள் ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோன்னா இதில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஜர் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம பில் அடித்ததுக்கான எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுங்க, சரிங்களா. ஸோ 26,850 ரூபா வந்து நம்ம பில்லிங் அடித்தோம், சரிங்களா. 54 பைசா பார்த்திங்கன்னா டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க. மீதி 26.75 நம்ம கமிஷன் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணுறதை விட இதில் கமிஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது போல் தான் உங்களோட ரெஜிஸ்டரை ஓப்பன் பண்ணி நீங்கள் எவ்வளோ கமிஷன் வந்திருக்கு, என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கிறது நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ ராய்நெட்டோடைய ரீட்டைல் ஐடி ரிசிப்ட் ஐடி தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ சிஎம்எஸ்க்கு உங்களுக்கு ஐடி தேவைனாலும் சரி, ஃபினோ பேமெண்ட் பேங்க்கு, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கு, பேனியர் பை ராய்நெட்டு எந்த ஐடி தேவைப்பட்டாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சிஎம்எஸ்க்கான ஐடி நாங்கள் ட்ரைனிங்கோடு உங்களுக்கு நாங்கள் எல்லா ட்ரைனிங் கொடுத்துருவோம். எப்படி டெபாசிட் பண்ணுறது, எப்படி ரிக்வெஸ்ட் கொடுக்குறது, எப்படி பில்லிங் அடிக்கிறது, A to Z எல்லா ட்ரைனிங் நாங்களே கொடுத்துருவோம். ஸோ ஐடி தேவைப்படுறவங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள்.